ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பாயசம். அவல் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆப்டானது இந்த அவல் பாயசம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நான் குட்டி குட்டி பீசஸாக முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி பருப்பை மட்டும் அப்படியே தேவி எடுத்துக்கோங்க. அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்த நெய்லேயே 1 கப் அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் 100 கிராம் இருக்குங்க இதோட அளவு. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு அவல் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் கிளாத்தில் இந்த அவலை சேர்த்து லேசாக மேலே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அவல் மேலே இருக்க மண்ணெல்லாம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதில் வறுத்துக்கலாங்க. லேசாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் பால், தண்ணி சேர்க்காத பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. அந்த பால் தான் இதில் சேர்க்குறேன். அவல் வறுக்கிறப்பயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த பாயாசம் செய்கிறப்பையும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் பொங்கி பொங்கி வரும். ரொம்ப அதிகமாக பால் பொங்க ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி பொங்கி பால் வந்துடும். பாயாச பதம் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை பாருங்கள், நல்லா திக்காகி பாயச பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் 1 கப் நான் அவல் எடுத்துருக்கேன்னா அதே அளவு 1 கப் துருவுன உருண்டை வெல்லம், வெல்லத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் ரொம்ப மண்ணாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு கடாயில் சுட வச்சுட்டு இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு இதில் வடிகட்டி ஊற்றிடுங்க. வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். பாயச பதத்துக்கு வந்துடுச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், இந்த பதம். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க அதை சேர்க்க வேண்டாங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்க வேண்டியதாங்க. சூப்பரான அவல் பாயசம் தயார். ஏலக்காயிலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏலக்காயை அவாய்ட் பண்ணாமல் சேர்த்து சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.